ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பக்கத்தில் தெரியுதுல இந்த ஓல்டு ஃபிஷ் டேங்கை நம்ம நியூவாக மாற்ற போகிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசி பிடிச்சிருக்கும், உப்பு படிஞ்சிருக்கும். இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம், அதை க்ளீன் பண்ண முடியுமா, க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நம்ம ஃபிஷ் டேங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ இருக்குன்னு பாசி பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஆனால் சைடில் எல்லாமே சுற்றி எல்லாமே உப்பு பிடிஞ்சிருக்கு. அதனால தான் இந்த தண்ணி பாதி வச்சுருக்கேன். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே தான் நான் வளர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கு. தண்ணி வெளியே போகக்கூடாதுன்னா தண்ணி லெவல் கம்மியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதையும் க்ளீன் பண்ணுறோம், அதில் அந்த விரிசலை ஒட்டுறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபிஷ் டேங்கில் உள்ள ஃபிஷ்ஷஸ்லாம் நான் ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஃபாக்ஸியர்லேருந்து தண்ணி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வேலை நடந்துகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வேலை நடக்கும்ஸில் கேமரா பிடிக்கிறக்கு யாரும் இல்லைனாலே நான் இதை வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அப்பப்போ ஒரு சில சீன்ஸ் மட்டும் காட்டுறேன். இதில் சைடில் உள்ளதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு உப்பு ரொம்ப படிஞ்சிட்டு, அதாவது இது வேறு இருந்தாலும் தண்ணி வச்சுருந்தோம். இதில் வச்சோடனே மேலே உப்பு ஓவராக படிஞ்சிருக்கு. சைடில் எல்லாமே பாசி எடுத்துட்டேன். அப்போனாலும் இதெல்லாம் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடுத்தாலும் இதில் கருப்பு கலரில் கோடு விழுந்த மாதிரியே இருக்குது. கேமரா குவாலிட்டி வேறு சரியில்லை, கருப்பு கலர் கோடு விழுந்த மாதிரி இருக்குது. இது எடுத்தோடனே என்ன செய்யன்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஓடாமல் இருந்த பம்பு நிலமையே பாருங்கள், ஃபுல்லாக பாசி. அதாவது பம்பு ரிப்பேர் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கழட்டி போட்டிருந்தேன். அது அப்படியே கொஞ்ச நாளாக இருந்து அப்படியே பாசியாக பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ். அதில் உள்ள உப்பு கரையெல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு மேலே உள்ளதான் ரொம்ப கஷ்டம். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஒயிட் கலரில் இருக்கிறது தெரியும். அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சென்டரில் இருக்கிறது இந்த மாதிரி ஒயிட் லைன்ஸ் ரொம்ப நேரம் சுரண்டி தான் எடுக்க முடியுது. அதெல்லாம் அந்த லைன் இந்த லைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த லைன் மட்டும்தான் இருக்குது. இதில் இது வேறு முடிச்சிருக்கேன், பார்க்கலாம். இது முடிச்சுட்டு பாருங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எந்தெந்த லிக்விட்லாம் போட்டு பார்த்தேன், ஆனால் அதனால எடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த சைடில் இருந்த எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். உப்பு கரையை பார்த்திங்கன்னா தெரியும், நாலா பக்கமும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் முடியல. இந்த சைடில் இருக்கிற வெள்ளைக்கரையை மட்டும் நம்ம இந்த பாத்திரம் வளர்க்குற கம்பி வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். உள்ள பாசி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு காய வச்சுட்டு இதில் இருக்கிற விரிசலை மட்டும் நம்ம ஒட்டணும். இந்த க்ளூஸ்டிக்கை நம்ம வச்சு இதை ஒட்டிடலாம். ரொம்ப டீப்பாலாம் நம்மளால் கழுவ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ளீன் பண்ணால் ரொம்ப கஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போவே நான் அதில் சுரண்டி எடுத்தது கருப்பாக தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் சுரண்டி எடுத்தது. அது என்னன்னு தெரில, அலுமினியத்துக்கு அப்படி வருதா இல்லை எப்படின்னு தெரில. சுரண்டி எடுத்தது இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கையில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கேமராமேன் யாரும் இல்லை, அதனால் இப்போ கட் பண்ணிட்டு நான் திரும்பி க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முக்கால்வாசி வேலையை முடிச்சாச்சு. கடைசியில் கிளாஸில் விரிசல் விட்டுருந்தில்ல, அதை நம்ம க்ளூஸ்டிக்கு ஒட்டியாச்சு. குளுகன் இல்லாதனோடனே நான் தீயில் உருக்கி நான் ஸ்டிக்கர்னோடனே ஒட்டிட்டேன். இந்த ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒட்டிட்டேன். என்ன இருந்தாலும் அந்த உப்பு கரை நம்ம போகவே மாட்டுக்கு. பேப்பரை போட்டு பார்த்தாச்சு, அது இதுன்னு போட்டு பார்த்துட்டேன், அதனால போக மாட்டுக்கு. இந்த இடத்துல மட்டும் நான் உப்பு கரையை போட்டு எப்படி போச்சேன்னா, அந்த கரண்டி அதை பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில், அதை வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு இந்த இடம் மட்டும் தான் க்ளீனாக இருக்கும். இதுக்கு மேலே அப்படியே தான் இருக்கும். இது வேறு தண்ணி ஊற்றுனோடனே நம்மளுக்கு கிளியர் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய தொட்டின்னு. இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த விரிசல் விட்டது தான் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். கடைசியில் லைட்டில் செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும். இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம காலையில் கம் ஓட்டியிருந்தோம். இந்த ஃபிஷ் டேங்க்காக நம்ம வந்து 3 நாள் வந்து கிட்ட வந்து வெயிட் பண்ணியிருக்கோம். கம் ஓட்டியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட்டு அடிச்சிருக்கோம். இந்த நம்மளோட ஃபிஷ் டேங்கோட ஃபைனல் லுக்கு எப்படி இருந்ததை எப்படி மாற்றிருக்கோம்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன், இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து மூட போகிறோம். ஏன்னா இதுவரை மூட போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும். இது வரைக்கும் மூடுறதுக்கு வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் நம்ம அதுக்கு மேலே போகிற மூடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்லாம் செட் பண்ணியாச்சு. 4 ப்ளூ ஒரு 3 ஒயிட்டு செட் பண்ணியிருக்கோம். இந்த லைட்டை உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன். இப்போ நான் அந்த லைட்டை எரிய வைக்கிறதுக்கு 12 வோல்ட் 1 ஆம்பில் கொடுக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 12 வோல்ட் 1 ஆம்பில் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் லேஸாக எரியும், லூஸாக இருக்குது போல். சாயங்காலம் தான் ஆகுது, ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. கடைசியில் இன்னும் ஒரே ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டு வைக்கணும். அது ஃபிஷ் டேங்க் கடையில் போய் இப்போ கேட்டு பார்க்கலாம். அந்த ஃபிஷ் டேங்க் கடையில் போய் நம்ம அக்ரியம் ஷாப்பில் போய்ட்டு கேட்டு பார்ப்போம். அது இருந்ததுன்னா நம்ம அதை வந்து பேக்ரவுண்டை மாற்றிட்டு ஃபைனல் லுக் இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் தண்ணி ஊற்றி பார்க்கல. வாங்க பேக்ரவுண்டில் வச்சு தண்ணி ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்ரவுண்ட் வைக்கிற மாதிரி இல்லை. இப்போதைக்கு நான் வந்து பின்னாடி தெர்மோகோல் வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃபிஷ்ஷஸ் போட வேண்டியதான். சிம்பிளாக தான் நம்ம வந்து மேக் பண்ணுறோம். இதில் வந்து இந்த டேங்கில் வந்து உப்பு படித்ததுனால அதில் வந்து தெர்மோகோல் வச்ச இடத்துல கீழே பார்த்திங்கன்னா தெரியும் கருப்பு கலரில் லைன் இருக்கிறத. அது என்ன பண்ணாலும் எடுக்க முடியல. சரி தொட்டி இப்படி தான் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிஷ் டேங்கோட நைட் வியூவை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ லைட் ஆன் பண்ணல. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம ஸ்டூடியோட பேக்ரவுண்ட் செட்டப் ஃபிஷ் டேங்க் வச்சு பண்ணியிருக்கேன். ஃபிஷ் டேங்கில் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் போட்டாச்சு. ஒரு சில டெக்கரேஷனுக்கு மட்டும் நான் வந்து சிப்பியும் வந்து சங்குகளும் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் தெரியும் அந்த உப்பு கரை எடுத்தது மட்டும் ரொம்ப வந்து கருப்பாக தெரியுது. அதுதான் என்ன பண்ணனே தெரில. அதை பின்னாடி யூடியூப் லோகோ வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஃபாக்ஸ்டெயில் வந்து மேலே வச்சுருக்கேன். இந்த உலகத்துக்கு நம்ம வந்து வாட்டர் வச்சுருக்கோம். 7 லைட்டு வந்து உள்ள வந்து வச்சுருக்கோம். 2 ஒயிட் லைட்டும் வந்து 4 ப்ளூ லைட் அண்ட் தென் ஒரு ஒயிட் லைட் டிம்மாக எரியிற லைட்டு வந்து வச்சுருக்கோம். ஒயிட் லைட் வந்து அந்த கரையில் வச்சுருக்கிறதுனால அங்கே வந்து பிரைட்டாக அதிகமாக இருக்கும். தண்ணி பழைய தண்ணி மாற்றினோடனே கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. இல்லைனா வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அப்படின்னா ரொம்ப வந்து பிரைட்டாக அழகாக இருக்கும். இதுதான் நம்ம மினி அக்வேரியம் செட்டப். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதனால் உங்கள் காடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.